முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இளம் குரல் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இளம் குரல் நிர்வாக ஆசிரியர் இளம் குரல் சுரேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளம் குரல் 9ஆம் ஆண்டு துவக்க விழா, பக்தி குரல் ஆன்மீக யூடியூப் சேனல் அறிமுக விழா, இளம் குரல் தமிழர் ரத்னா விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இளம் குரல் தலைமை ஆசிரியர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும், இளம் குரல் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஆர் நரேஷ்குமார் அவர்களும், தமிழ்நாடு காவல்துறை காவல் ஆய்வாளர் ராஜேஷ் பாபு அவர்களும், ராஜாமங்கலம் காவல் ஆய்வாளர் கண்ணன் அவர்களும், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளம் குரல் சட்ட ஆலோசகர் தங்க சாந்தகுமார் அவர்களும், இளம் குரல் முதன்மை ஆசிரியர் சவுந்தர பாண்டியன் மற்றும் சின்னத்திரை நடிகர் முன்னா ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இளம் குரல் முப்பெரும் விழாவில் 9ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பக்தி குரல் ஆன்மீக யூடியூப் சேனல் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்தவர்களுக்கு இளம் குரல் தமிழ் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள், சினிமா நட்சத்திரங்கள், இளம் குரல் நிருபர்கள், இளம் குரல் இளைஞர் அமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். உலகத்திலேயே முருகனுடைய டெம்பிள் வித் அருகுபூத வேதாளங்களோடு இருக்கக்கூடிய கோவிலை பார்த்தேன். அதெல்லாம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. எங்கள் ஆஃபீஸ் மாடியிலே நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கூடிய விரைவில் நல்ல விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட மனதில் வந்து நான் ஒரு சேவை செய்யணும், நான் மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், வாங்க பக்தி குரல் ஆன்மீக சேனல் துவக்க விழா அப்படின்றது நல்ல அருமையான விஷயம். டாக்டர் சொன்ன மாதிரி இது ரிலீஜியஸ்